என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் மறைந்தெனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் மறைந்தெனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசமென்மேல் நீர் வைத்ததினால்
பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். கடந்த வாரத்தில் கர்த்தர் தமது மகத்துவமான நாமத்து நிமித்தம் தமது ஜனங்களை கைவிட மாட்டார் என்ற வசனத்தின் அடிப்படையில் வாக்குத்தத்த செய்தியை நாம் தியானித்தோம். அந்த வசனத்தின் தொடர்ச்சியை கர்த்தருடைய நாமத்து நிமித்தம், என் நாமத்து நிமித்தம் என்ற வார்த்தைகளை செய்தியாக நான் எடுத்து வைத்திருந்தேன். இந்த வாரத்தின் செய்திக்காக நான் ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்த பொழுது தேவன் என்னை வேறொரு வசனத்தின் பகுதியிலே என் கவனத்தை திருப்பினார். அந்த செய்தி எனக்கு பிரயோஜனமாக இருந்தது, பலனாக இருந்தது. அதை நான் இந்த நாளின் நம்முடைய திருச்சபையின் ஆசீர்வாதத்திற்காக வைக்க விருப்பப்படுகிறேன். சங்கீதம் 80:14 சேனைகளின் தேவனே திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சை கொடியை விசாரித்தருளும். தேவனுடைய ஜனங்களுக்காக ஏறெடுக்கப்படுகிற ஒரு கண்ணீரின் ஜெபம் இந்த 80ஆம் சங்கீதம். தேவனது மக்களுடைய வாழ்வில் உண்டாகிற பிரச்சனைகள், அதனால் அவருடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற பாதிப்புகள், இழப்புகள், வீழ்ச்சிகள், தேவ சமூகத்தை நோக்கி கதறக்கூடிய ஜெபமாக இந்த சங்கீதம் காணப்படுகிறது. சங்கீதம் என்றாலேயே பாடல், துதி, ஆராதனை, தொழுகை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் நீங்கள் சங்கீதங்களை கவனித்து பார்ப்பீர்களானால் சில சங்கீதங்கள் கண்ணீரோடு பாரத்தோடு தேவனை நோக்கி ஏறெடுக்கிற ஜெபங்களாக காணப்படுகிறது. இந்த 80ஆம் சங்கீதம் முழுவதும் நீங்கள் பார்ப்பீர்களானால் தேவனை நோக்கி ஏறெடுக்கிற ஒரு ஜெபம். தேவன் சமூகத்தை, தேவனது பார்வையை நம் பக்கமாய் திருப்பச் செய்யக்கூடிய 2 காரியங்கள். ஒன்று துதி ஆராதனை, 2வது ஜெபம். வேதம் சொல்லுகிறது துதிகளுக்கு மத்தியிலே கர்த்தர் வாசம் பண்ணுகிறவர். ஸோ துதித்து ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் நம் பக்கத்தில் இறங்கி வருகிறார். 2வது தேவரீர் நீர் ஜெபத்தை கேட்கிறவர், மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்கிற வசனத்தின்படி நம்முடைய ஜெபங்களை கேட்கும்படி தேவன் நமது பக்கத்தில் வருகிறார். தேவனை நம் பக்கமாய் இழுப்பது, நம் பக்கமாய் அவருடைய கவனத்தை திருப்புவது என்னவென்றால் துதி ஆராதனை ஜெபம். இந்த சங்கீதங்களிலே நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால் துதி ஆராதனை ஜெபம் இவைகளெல்லாம் கலந்திருக்கும். ஆதலால் தான் அதிகமாக சொல்லுவார்கள் தினமும் சங்கீத பகுதியை வாசியுங்கள். சங்கீத பகுதிகளை தினமும் வாசிக்கும் பொழுது துதிக்கிற, ஆராதிக்கிற, ஜெபிக்கிற ஒரு அனுபவம் ஏற்படும். அன்பான சகோதரனை சகோதரியே, இந்த காலவெளியிலேயும் ஒருவேளை பலவிதமான சூழ்நிலைகள், பிரச்சனைகளின் வழியாய் நீங்கள் கடந்து போய் கொண்டிருப்பீர்களானால், தேவன் உங்களுக்கு பக்கத்தில் இல்லாமல் தூரமாக இருப்பது போல ஒரு சூழ்நிலை காணப்படுமானால், உங்களுக்காக தேவன் எதையும் செய்யாமல் மௌனமாய் அமைதியை இருப்பது போல உங்களுக்கு தெரியுமானால், 2 காரியங்களை செய்யுங்கள். ஒன்று தேவனை துதித்து ஆராதியுங்கள், 2வது முழங்காலில் நின்று ஜெபிக்க ஆரம்பியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துதி ஆராதனை தொழுகை ஜெபம், தேவனது கவனம் உங்கள் பக்கமாய் திரும்பும். தம்முடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம் தமது ஜனங்களை கைவிடாதிருக்கிற ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே திருப்பங்களை, ஆசீர்வாதங்களை ஏற்படுத்தி நன்மைகளினால் நிரப்ப வல்லவராயிருக்கிறார். இந்த 80ஆம் சங்கீதம் கண்ணீரின் ஜெபம், ஒரு போராட்டமான ஒரு மன்றாட்டு, ஆனால் ஆசீர்வாதமான திருப்பங்களை உடையதாக காணப்படுகிறது. அன்பானவர்களே, இந்த வசனத்தை மறுபடியும் நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். சேனைகளின் தேவனே திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். இந்த திராட்சை செடியின் மீது அக்கறை கொள்ளும். இந்த திராட்சை செடியின் மீது உங்களுடைய கவனம் திரும்பட்டும். கண்ணோக்கி பார்ப்பீராக. திரும்பி வாரும் ஆண்டவரே. ஒரு போராட்டமான ஜெபத்தை இந்த 14ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த திராட்சை செடிக்கு என்ன நடந்தது? தேவனது ஜனங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த திராட்சை செடி தேவனது ஜனத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன பிரச்சனை? ஏன் இந்த கண்ணீரின் போராட்டமான ஜெபம்? முந்தின சில வசனங்களை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்க விருப்பப்படுகிறேன். 8ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்திவிட்டு அதை நாட்டினீர், அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர், அது வேரூன்றி தேசமெங்கும் படர்ந்தது.
அதன் நிழலால் மலைகளும் அதன் கிளைகளால் திவ்யமான கேதுருக்களும் மூடப்பட்டது. அது தன் கொடிகளை சமுத்திரமட்டாகவும் தன் கிளைகளை நதிமட்டாகவும் படரவிட்டது. இப்பொழுதோ வழி நடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக அதன் அடைப்புகளை நீர் தகர்த்து போட்டீர். காட்டுப்பன்றி அதை உழுது போடுகிறது, வெளியின் மிருகங்கள் அதை மேய்ந்து போடுகிறது. அன்பானவர்களே, இந்த வசனத்தின் கருத்தை மாத்திரம் நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். எகிப்திலிருந்து ஒரு திராட்சைக்கடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்தி விட்டு அதை நாட்டீர். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்தார்கள், கண்ணீரின் பாத்திரங்களாக இருந்தார்கள். ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் புறப்பட பண்ணினார். 40 வருடங்கள் வனாந்தரத்தில் அற்புதமாய் வழிநடத்தி கானான் என்கிற செழிப்பான தேசத்தில் கொண்டு வந்து நாட்டி வைத்தார். அங்கே இருக்கிற ஜாதிகளை துரத்தி விட்டு, கானானியர், எபூசியர், எமோரியர் போன்ற பெரிய பெரிய ஜாதிகள் அந்த கானான் தேசத்தில் இருந்தார்கள். அவர்களை துரத்தி இஸ்ரவேல் ஜனங்களை அந்த தேசத்திலே நாட்டினார். செழிப்பான ஆசீர்வாதத்திலே கொண்டு வந்து நிறுத்தினார். அந்த திராட்சை செடி என்ன ஆகிறது? திராட்சை கொடி வேரூன்றுகிறது, தேசமெங்கும் படருகிறது. அதன் நிழலால் மலைகள், அதன் கிளைகளால் திவ்யமான கேதுருக்கள் மூடப்பட்டது. அந்த ஜனம் வளர்ந்து விருத்தி அடைகிறது. பரிதாபமாய் இருந்த, அடிமைகளாக இருந்த கூட்டம் செழிப்பான தேசத்துக்கு வருகிறது. செழிப்பான தேசத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாய் வளர்ந்து பலுகி பெருகி எல்லைகளையெல்லாம் சுதந்திரித்து பூமியிலே ஒரு மகிமையான பாத்திரமாய் காணப்படுகிறது. இந்த அளவுக்கு தேவன் உம்முடைய ஜனங்களை உயர்த்தி வைத்தீர், அவர்களை சந்தோஷப்படுத்தினீர். ஆனால் திடீரென்று அவர்களுடைய வாழ்க்கையில் எழுந்த பிரச்சனை, கொண்டாட்டமாக சந்தோஷமாக இருந்த மக்களுடைய வாழ்க்கையிலே வழியிலே நடந்து போகிறவர்கள் திராட்சை செடியை பிடுங்கி போடுகிறது போல, காட்டு மிருகங்களும் காட்டு பன்றியும் அவைகளை பீறி போடுகிறது போல தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட பிரச்சனைகள் அவர்களுடைய சந்தோஷத்தை நிலை கொலைய செய்தது. அவர்களுடைய வாழ்க்கையிலே கண்ணீரையும் வேதனையும் கொண்டு வந்தது. நல்ல ஒரு ஆசீர்வாதமான நிலைக்கு சென்று திடீரென்று தரை மட்டமாக பாதாளத்தில் இறங்குவது போல ஒரு வேதனையான சூழ்நிலையிலே தேவ ஜனங்கள் கடந்து போக ஆரம்பித்தார்கள். இந்த காட்சி அப்படியே திராட்சை செடிக்கு ஒப்பிட்டு சங்கீதக்காரன் கதறுகிறான். ஆண்டவரே, இந்த திராட்சை செடியை கண்ணோக்கி பாரும், இந்த திராட்சை செடியிடம் ஓடோடி வாரும், விசாரித்தருளும். அன்பான சகோதரனே, சகோதரியே, பாரத்தோடும் கவலையோடும் இந்த ஆலயத்திலே ஓடோடி வந்திருக்கிறீர்கள். வாழ்க்கையிலே உயர்வுகள் தாழ்வுகள் சகஜம்தான் என்றாலும் காலையிலே ஒருவேளை அழுகை, மாலையிலே ஒரு சந்தோஷம், எப்படியாவது மாற்றி மாற்றி இருக்க வேண்டும். கடந்த மாதம் போராட்டம் என்றால் இந்த மாதம் ஒரு சந்தோஷம் சமாதானம் இருக்க வேண்டும். அப்படி மாறி மாறி இருந்தால் வாழ்க்கை ஒரு பேலன்ஸ் ஆனது அப்படியே போய்கொண்டிருக்கும். தொடர்ந்து பிரச்சனை என்றால், எப்பொழுதுமே கண்ணீர் என்றால், வழி நடக்கிறவர்கள் பீறி போடுகிற காட்டு பன்றி, அதற்கடுத்து காட்டு மிருகங்கள், இவைகளெல்லாம் சேதப்படுத்துகிற தொடர்ந்து பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கிற வாழ்க்கை என்றால் அது எத்தனை வேதனையாக இருக்கும். தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து வருகிற பிரச்சனைகள் அவர்களை நிலை கொலைய வைத்தது. கண்ணீரோடு கூட சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான், தேவ ஜனங்களை காப்பாற்றுவீராக, இந்த தேசத்தை காப்பாற்றுவீராக, உம்முடைய திருச்சபையை நீர் விசாரிப்பீராக. எனக்கு அன்பான சகோதரனே, எந்த சூழ்நிலையில் நீங்கள் இந்த ஆலயத்திற்குள் வந்திருக்கிறீர்கள், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதற்கு முன்பதாக கண்ணீரில் இருந்தீர்கள், கவலையில் இருந்தீர்கள், அடிமைத்தனத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்தது போல சில நெருக்கத்தில் இருந்தீர்கள். கர்த்தருடைய கரம் அற்புதமாய் விடுவித்தது, ஆச்சரியமான நன்மைகளை கொண்டு வந்தது. வேலையில், வாழ்க்கையில், குடும்பத்தில் நாம் எதிர்பாராத நன்மைகளை கர்த்தர் சுதந்திரிக்கும்படி கிருபை செய்தார். ஆனால் இப்பொழுதோ தேவன் மௌனமாய் இருக்கிறார், எந்த ஒரு செயலும் செய்யவில்லை. வழியை போகிறவர்கள் ஒரு பக்கம், காட்டு பன்றி, அதை தொடர்ந்து காட்டு மிருகங்கள், படிப்படியாய் பிரச்சனைகள். ஒரு பிரச்சனை என்றால் அதற்கடுத்து ஆசீர்வாதம், ஒரு உயர்வு என்றால் அதற்கடுத்து தாழ்வு. இப்படி வாழ்க்கையிலே ஏற்றத்தாழ்வுகள் இருந்தால் பரவாயில்லை, தொடர்ந்து வீழ்ந்து கொண்டே இருந்தால் மிகவும் வேதனையான சூழ்நிலை. ஆனால் இந்த காலவெளியிலே அந்த திராட்சை செடியை விசாரிக்கும்படி, அதை காப்பாற்றும்படி ஓடோடி வந்த தேவன் இந்த ஆலயத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார்.
கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற பாதைகளை நீர் அறிந்தவராய் இருக்கிறீர். சத்துரு நித்தமும் பகைக்கிறான், மனுஷன் சதா காலமும் ஒடுக்கிறான். வழி நடக்கிறவர்கள் காட்டு பன்றிகள், காட்டு மிருகங்கள். ஆண்டவரே, மனிதன் சத்துரு மாறி மாறி உம்முடைய ஜனத்தை ஒடுக்கி கொண்டு இருக்கிறார்கள். சேனைகளின் தேவனே, கண்ணோக்கி பாரும், தீவிரமாய் ஓடோடி வாரும். இந்த திராட்சை செடியை விசாரித்தரலும், உமது ஜனத்தை விசாரிப்பீராக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பான சகோதரனே, அன்பான சகோதரி, இந்த வசனம் சுட்டி காட்டுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், அக்கறையுள்ள தேவன். கேர். அக்கறை செலுத்தாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். யார் எக்கேடு கெட்டு போனால் என்ன, சொல்ல போனால் கண்டுக்காமல் விட்டாலும் பரவாயில்லை, அழிந்து போக வேண்டும் என்று செயல்படுகிற ஒரு நிலையை காணப்படுகிறது. நம்முடைய பிரச்சனைகளில் நமக்கு உதவி செய்யாமல் விலகி போனால் கூட பரவாயில்லை. எரியில் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல இன்னும் பிரச்சனைகளை தீவிரப்படுத்தி நம்மை தரைமட்டமாக்கக்கூடிய சமுதாயத்தின் சூழ்நிலையிலே நம்முடைய வாழ்க்கை பிரயாணித்து கொண்டு போகிறது. இந்த இடத்திலே தான் வசனம் சொல்லுகிறது, அவர் அக்கறையுள்ள தேவன். விசாரிக்கிற என்றால் அந்த அக்கறை, கேர் எடுக்கிற தேவன். சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய இருதயத்தில் சமாதானம் நிறைந்திருப்பதாக. ஏனென்றால் உங்களை விசாரிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். பிரச்சனைகள் மேல் பிரச்சனைகள் எழும்பிக் கொண்டே இருந்தாலும் உங்கள் நலனை குறித்து அக்கறையுள்ள தேவன் உங்கள் பக்கமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் நாம் பார்த்தோம், தமது மகத்துவமான நாமத்து நிமித்தம் தமது ஜனத்தை ஆண்டவர் கைவிடவே மாட்டார். அவருடைய நாமம் மகிமைப்படணும். உங்களை தெரிந்தெடுத்ததின் நோக்கம் அவருடைய நாமம் மகிமைப்படணும். கர்த்தர் கைவிட மாட்டார். அன்பானவர்களே, விசாரிக்கிற தேவன். 1 பேதுரு 5:7 நமக்கு தெரிந்த ஒரு வேத பகுதி. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். பேதுரு திருச்சபைக்கு சொல்லும் பொழுது, உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அதாவது நம்ம ஏதாகிலும் 1-2 தான் தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு போகிறோம். நம்முடைய டெய்லி நம்ம நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறோம். ஆனால் ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ணுறோம், ஏதாவது நம்மளை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்தினா 1-2 காரியத்தை தான் கொண்டு போகிறோம். ஆனால் பேதுரு சொல்கிற காரியங்களை பாருங்கள், உங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் A to Z ஒவ்வொன்றா தேவனுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, தெரியப்படுத்துங்க. உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேலே வச்சிருங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் அவர்கிட்ட நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும். பிரதர் அண்ட் சிஸ்டர், நீங்கள் செலக்ட் பண்ணாதீங்க, இதை மட்டும் கடவுள்கிட்ட சொல்லலாம், இது சொல்லலைன்னா கூட பரவாயில்ல. இல்லை, எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்தில் வாங்க, எல்லாவற்றையும் அவருக்கு தெரியப்படுத்துங்க. ஆண்டவர் உங்கள் மீது அக்கறையுள்ள தேவன். ஒரு உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு நான் மறுபடியும் இந்த சங்கீதம் 80க்கு நான் வந்து விடுகிறேன். எசேக்கியா ராஜா தேசத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறான், இஸ்ரவேல் தேசத்தை. மிகுந்த சந்தோஷம். ராஜா உட்பட ஜனங்கள் வரைக்கும் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறார்கள், களி கூர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். சில ராஜாக்களின் காலம் பொற்காலம் என்று சொல்லுவார்கள். எசேக்கியாவின் காலம் பொற்காலம். ஆனால் ஒரு கடிதம் சூழ்நிலையெல்லாம் மாற்றிவிட்டது. அசீரியாவிலிருந்து ராப்சாக்கை கொண்டு வந்த கடிதம் தேசத்திலே கலக்கத்தை கொண்டு வந்தது. அரண்மனையிலே ஒரு நெருக்கடியான சூழ்நிலை உண்டானது. இந்த கவலை, இந்த பிரச்சனை, இந்த கலக்கத்தில் எசேக்கியா செய்த காரியம் என்ன? பேதுரு சொல்லுகிறார், உங்கள் கவலைகள் எல்லாம். நேரா எசேக்கியா இந்த பதட்டமான நெருக்கடியான சூழ்நிலையில் இந்த பிரச்சனைக்கு காரணமான அந்த லெட்டர், அந்த கடிதத்தை அப்படியே தேவாலயத்துக்கு கொண்டு போறான். அவன் அப்படியே சாதாரணமாக போய், ஆண்டவரே இப்படி ஒரு பிரச்சனை வந்துக்குது பண்ணாலும் சொல்லலை, அந்த லெட்டரை கையோடு கொண்டு போறான். தேவாலயத்தில் போய் முழங்கார் படிட்டு அந்த லெட்டரை விரிக்கிறான். அந்த கடிதத்தை விரித்து, ஆண்டவரே கண்ணோக்கி பாரும், இந்த வார்த்தைகளை நீர் கவனித்து பாரும், படித்து பாரும், நீர் கண்ணை திறந்து இந்த கடிதத்தில் உள்ள எழுத்துக்கள் எல்லாம் படித்து பாரும். இதுதான் கவலைகள் எல்லாம். உதாரணத்துக்கு இந்த பாயிண்ட் எடுக்கிறேன். நம்ம பிரச்சனையை நம்ம சொல்கிறோம், ஆண்டவர்கிட்ட சொல்கிறோம், டீட்டெயில்டாக ஆண்டவரை இன்னும் ஈர்க்கக்கூடியவர். ஏன்னா ஆண்டவர் கவனிக்கிறவர். சிலதெல்லாம் நம்ம பேச ஆரம்பிச்சோன்னா ஷார்ட்டாக சொல்ல வேண்டியதை சொல்லு அப்படின்னுவாங்க. ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்டவர் கிடையாது. நீங்கள் டீட்டெயில்டாக சொன்னதே திரும்பி திரும்பி சொன்னால் கூட ஆண்டவர் கேட்குறவர்.
அவர் ஒன்றும்ப்பா என்ன அறுக்கிற அப்படின்னாலும் சொல்கிறவர் கிடையாது. உங்களை காது கொடுத்து கேட்கிறவர். அல்லேலூயா. உங்களை விசாரிக்கிற தேவன். ஆண்டவரே கண்களை திறந்து பாருப்பா, இந்த கடிதத்தில் இருக்கிற எழுதின வார்த்தைகளை நீர் ஆண்டவரே கவனித்து பாரும். உங்களுடைய காது கொடுத்து அவன் என்னென்ன பேசினான்றதை கேளும். எவ்வளோ அழகாக ஜோம் பண்ணுறான் பாருங்களேன். கருத்தா ஆண்டவருடைய கண்ணுக்கு வேலை கொடுக்குறான், ஆண்டவருடைய செவிக்கு வேலை கொடுக்குறான். உங்களுடைய கண்களை திறந்தது கடிதத்தை பாரும். உங்களுடைய காதுகள் கூர்மையாக அவன் என்னென்ன பேசினான்றதை அவனுடைய நிந்தனையான வார்த்தைகளை கேளும். பிரைஸ் தி லார்ட். ஜெப நேரம்ன்றது ஏதோ எழுதி வச்ச புக்கை படிக்கிற நேரம் இல்லை பிரதர் சிஸ்டர். ஒரு ஃபார்மாலிட்டிக்காக முட்டி போட்டு அது இதுன்னு சொல்கிற நேரம் அல்ல. உங்களுடைய டெய்லி உங்களுடைய மன பாரத்தை தேவ சமூகத்தில் இறக்கி வைங்க. உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற பாரத்தோடு அப்படியே போய் படுக்கையில் படுக்காதீங்க. அந்த இருதயம் மேற்கொண்டு மேற்கொண்டு ஒடுங்க இடம் கொடுக்காதீங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேலே வச்சிரு. சொல்லுங்கள், ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். ஆண்டவர் இன்னைக்கு இப்படி நடந்ததுப்பா, இப்படியெல்லாம் என்னை துன்பப்படுத்தினாங்க ஆண்டவரே, சத்துரு இப்படியெல்லாம் ஆண்டவரை என்னை ஒடுக்க பார்க்குற ஆண்டவரே. சொல்லுங்கள் ஆண்டவர்கிட்ட. நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுடைய மனதில் இருக்கிற பாரம் அப்படியே குறையும். படுக்கையில் நீங்கள் படுத்த உடனே ஒரு குழந்தை தூங்குறது போல் அப்படியே நல்ல ஒரு சுகமான தூக்கத்தை கொடுப்பீங்க. நிறைய பேர் தூங்காமல் விழிச்சிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? கவலையோடு கண்ணீரோடு மன அழுத்தத்தோடு இருப்பதற்கு காரணம் என்ன? தேவ சமூகத்தில் இறக்கி வைக்கிறது கிடையாது. அன்னாள் தன்னுடைய இருதயத்தில் உள்ளவைகள் எல்லாம் தேவனிடத்தில் என்ன பண்ணிவிட்டாள்? ஊற்றிவிட்டாள். தேவ சமூகத்தில் ஊற்ற வேண்டும், தேவ சமூகத்தில் இறக்கி வைக்க வேண்டும். 55ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுங்க, ஆண்டவரே வேலை ஸ்தலத்தில், வாழ்க்கையில், ஊழியத்தில், சபையில் இப்படி ஒரு பயமுறுத்துகிற காரியத்தை பாரு ஆண்டவரே, ஒரு தலைவலி ஏற்படுத்துகிற சூழ்நிலையை பாரு ஆண்டவரே, கொஞ்சம் கவனித்து பாரும். பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் காது கொடுத்து கேளும். உம்முடைய மகத்துவமான நாமம் தூஷிக்கப்பட இடம் கொடாதரும். கர்த்தர் வைராக்கியம் கொண்டார். எசேக்கியா ஜபத்துக்கு என்ன பதிலை கொடுத்தார்னா, ஒரே ஒரு தூதனை அனுப்புனார். தலையை துலுக்கின்னு மிக கேவலமாக காது பொத்திக்கிற அளவுக்கு பேசின ராப்சாக்கே கெத்த பெருமையாக நின்றுட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்தில் அவன் தலை கவிழ்ந்து தன்னுடைய தேசத்துக்கு போகிறான். வெக்கத்தோடு திரும்பி போகிறான். போன இடத்துல பரிதாபமாக செத்தே போகிறான். அன்பானவர்களே, சாகணுன்றது நம்ம ஜபம் அல்ல, அழியணுன்றது நம்முடைய ஜபம் அல்ல. நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு ஜபம், ஆண்டவரே சத்துரு போடுற திட்டத்தை பாரும், மனுஷன் பேசுறத கேளும், இதெல்லாம் நீர் கண் நோக்கி பார். இதை தான் 80ஆம் சங்கீதத்தில் 14ஆம் வசனத்தில் சங்கீதக்காரன் ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரே இந்த திராட்சை செடியை கண்ணோக்கி பாரும், நீர் அதை விசாரித்தரணும். உம்முடைய கண்கள் ஆண்டவரே இந்த திராட்சை செடியை பார்க்கட்டும், உம்முடைய வாய் விசாரிக்கட்டும், உம்முடைய செவி எல்லாவற்றையும் கவனிக்கட்டும். குடும்பங்களை தேவ சமூகத்துக்கு முன்பதாய் கொண்டு வந்து நிறுத்துகிறோம். ஒவ்வொருவருடைய வீட்டில் உள்ள பிரச்சனைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பாராக. ஒவ்வொரு வீட்டுக்கும் குடும்ப சமாதானத்துக்கும் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்கும் விரோதமாக எழும்பி போராடுகிற சத்துருவின் கிரியைகளை கர்த்தர் விசாரிப்பாராக. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. அன்பானவர்களே, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் விசாரிக்கிற தேவன், விசாரிக்கிறவர் என்று மாத்திரம் பேதுரு சொல்லி அடுத்த சப்ஜெக்டுக்கு போய் விடவில்லை. ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறான், கவனியுங்கள். என்னுடைய செய்தியிலே வாக்குத்தத்தத்தோடு சேர்த்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய எச்சரிப்பையும் நான் சேர்த்து கொடுப்பது வழக்கம். ஏனென்றால் வேதம் அப்படித்தான் எழுதப்பட்டு இருக்கிறது. அவர் உங்களை விசாரிக்கிறவர். உங்கள் கவலைகள் எல்லாம் வைத்து விடுங்கள், நீங்கள் அதற்கடுத்து உங்கள் இஷ்டம் போல போங்கள் என்று வேதம் சொல்லவில்லை. அடுத்த வசனம் சொல்லுகிறது, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். வாக்குத்தத்தம் கிடைத்த சந்தோஷத்தில் எச்சரிப்பை மறந்து விடாதிருங்கள். சிலர் வாக்குத்தத்த செய்தியை சந்தோஷமாய் கேட்பார்கள், எச்சரிக்கிற கடிந்து கொள்ளுகிற செய்தியை கேட்கவே மாட்டார்கள். ஆனால் வேதம் அப்படிப்பட்டதல்ல. வாக்குத்தத்தத்தோடு கூட கட்டளைகள் எச்சரிப்புகளையும் கலந்து கொடுத்திருக்கிறது.
நாம் செய்கிற தவறுகள் என்ன தெரியுமா? வாக்குத்தத்தத்தை மாத்திரம் பொறுக்கி எடுத்துக்கொண்டு ஓடிவிடுகிறோம். எச்சரிப்புகளை, கட்டளைகளை, பிரமாணங்களை நாம் கைக்கொள்ள தவறி விடுகிறோம். நன்மைகள் வந்தவுடனே சபை கூடி வருதலை விட்டு விடுகிறோம். ஆசீர்வாதங்கள் கிடைத்தவுடனே ஜபத்தை மறந்து விடுகிறோம். ஆண்டவரை துதிக்கிற ஆராதனையை மறந்து விடுகிறோம். அன்பானவர்களே, நமக்கு விரோதமா சத்துரு திட்டம் போட்டு சுத்திட்டே இருக்கிறான். எவனை விழுங்கலாம், எவனை க்ளோஸ் பண்ணலாம், எந்த திராட்சை செடியை பறித்து போடலாம், காட்டு பண்ணி அனுப்பி மிருகங்களை அனுப்பி பீறி போடலாம். சாத்தான் பிளான் பண்ணிட்டு சுத்திட்டே இருக்கிறான். விழித்திருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். அன்பான சகோதரனை, சகோதரியே, விசாரிக்கிற தேவன், உங்களை தோளின் மீது சுமக்கிற தேவன், உங்களை கைவிடாத தேவன், உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். இதை மாத்திரம் பிரசங்கிப்பது மிக மிக அழகாக இருக்கும், கேட்பதற்கு இனிமையாக இருக்கும். ஆனால் கவனமாயிரு, சத்துரு விரிக்கிற வலையிலே விழுந்து போகாதே, எச்சரிக்கையாயிரு என்று சொல்லும் பொழுது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த திராட்சை செடிக்கு ஏன் இந்த அவலம்? 80ஆம் சங்கீதத்திலே வழியில் நடந்து போகிறவர்கள் பறித்து போடுவதற்கு ஏன் கர்த்தர் அனுமதித்தார்? காட்டுப்பன்றி பீறி போடுவதற்கு, மிருகங்கள் கால்களினாலே அதை மிதித்து போடுவதற்கு ஏன் கர்த்தர் அனுமதி கொடுத்தார்? அந்த 80ஆம் சங்கீதத்தில் முக்கியமாய் ஒரு வசனத்தை சுட்டி காட்ட விருப்பப்படுகிறேன். 18ஆம் வசனம். அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம், எங்களை உயிர்ப்பியும், அப்பொழுது உமது நாமத்தை தொழுது கொள்வோம். எச்சரிக்கையாய் தேவ ஜனங்கள் இருந்திருக்க வேண்டும். சத்துரு வீழ்த்துவதற்கு வகை தேடுகிறானே, அப்படியே விழுங்கி ஒன்றுமில்லாமற் போகச் செய்வதற்கு கெர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறானே என்று எச்சரிக்கையாய் தேவ ஜனங்கள் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அலட்சியமாக இருந்து விட்டார்கள். யார் சபை கூடி வருதல், ஜபம், ஆராதனை கவனமாய் இருக்கிறார்களோ, இறுதி வரை கர்த்தர் அவர்களுடைய வாழ்விலே கவனமாய் இருப்பார். பிரதர் அண்ட் சிஸ்டர், சொல்வதை கவனியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய வாலிப வயசில் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் என்ன? வாலிப வயசில் கர்த்தர உறுதியை பிடித்துக்கொள், வேதத்தை சுமந்து விடு. கடைசி காலத்தில் வேதம் உன்னை சுமக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு சபையில் அந்த அர்ப்பணிப்பு, ஆழமான அர்ப்பணிப்பு இன்னைக்கு காணும். குடும்பத்திலையும் இல்லை, பிள்ளைகளிடத்தில் இல்லை, பெற்றோர்களிடத்தில் இல்லை. ஒரு பயமும் நடுக்கமும் இருக்கிறது. எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லும்போது அது அலட்சியமாக எடுத்துக்கொள்ளுகிற மனப்பான்மை விசுவாசிகளிடம், வாலிபரிடம் இருப்பது கவலை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இங்கே ஜனங்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம். அப்படி என்றால் என்ன நிலை? இங்கே ஒரு பின்மாற்றமான சூழ்நிலை. எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஜனங்கள் துதியை மறக்கிறார்கள், ஜெபத்தை நிறுத்துகிறார்கள், சபை கொடி வருதலை விடுகிறார்கள், பின்மாற்றத்திற்குள் போய் விடுகிறார்கள். எந்தெந்த வீட்டில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஜெபம் குறைகிறதோ, சபைக்கும் அவர்களுக்கும் இருக்கிற அந்த ஐக்கியம் குறைகிறதோ, கொஞ்சம் கொஞ்சமாய் சத்துரு விரிக்கிற வலைகளில் அவர்கள் வீழ்வதை நம்மாலே பார்க்க முடியும். ஆனால் சபைக்கு வருவதனாலே சத்துரு போராடுவதில்லையா? போராடுவான். தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து ஜெபிப்பதினாலே, ஆராதிப்பதினாலே சத்துரு நம்ம கிட்டேயே வரமாட்டானா? வருவான். ஆனால் ஆண்டவருடைய நாமத்தினாலே எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் ஓடி போகிறான். அந்த தேவ பலத்தில், அபிஷேகத்தில், அந்த வசனத்தில் நம்ம உறுதியாக நிற்கும் பொழுது அவன் பலவீனம் அடைகிறான். இன்றைக்கு அநேக குடும்பங்கள் பின்மாற்றத்தில் இருப்பது ஆசீர்வாதத்தை இழந்திருப்பதற்கு காரணமாக இருக்கிறது. வழி நடக்கிறவர்கள் எல்லாம் பறிக்கிறார்கள். காட்டு பன்றி, மிருகங்கள் எல்லாம் பீறி போடுகிறது. திராட்சை செடி சின்ன பின்னமாக இருக்கிறது. கம்பீரமாய் அழகாய் இருக்க வேண்டிய அந்த திராட்சை தோட்டம் பரிதாபமாய் காட்சியளிக்கிறது. காரணம் பின்மாற்றம். பிரதர் அண்ட் சிஸ்டர், எச்சரிக்கையை கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமாய் கேளுங்கள். வாக்கு தத்தத்தை கேட்க மறந்தாலும் பரவாயில்லை. ஏனென்றால் வாக்கு தத்தம் தானாக உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். நீங்கள் மறந்தாலும் கர்த்தர் மறக்க மாட்டார். அதை அப்ளை பண்ண நீங்கள் உங்களுக்கு தெரியலையானாலும் ஆட்டோமேட்டிக்காக அதை ஆக்டிவேட் ஆகிடும்.
அந்த வசனங்களுக்கு இந்த பிரமாணங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சிங்கன்னா அந்த வாக்குத்தத்தத்தை அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறிடும். ஆனால் இன்னைக்கு சபையில் விசுவாச குடும்பங்களில் இருக்கிற ஒரு மிக பெரும் தீமை, வேதனை, ஆசீர்வாதங்கள் வர வர, நன்மைகள் வர வர எச்சரிக்கையான ஜாக்கிரதையான மனப்பான்மை இல்லாமற் போகிறது. அலட்சியம், கீழ்ப்படியாமை சபையிலே குடும்பத்திலே பெருக ஆரம்பிக்கிறது. கதறுகிறான் சங்கீதக்காரன், ஆண்டவரே எங்களை உயிர்ப்பியும், உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுவோம், உம்மை விட்டு நாங்கள் பின்வாங்கி போகவே மாட்டோம். தேவ ஜனங்கள் ஆசீர்வாதத்திற்கான வழியை கண்டுபிடித்து விட்டார்கள். ஏன் இந்த திராட்சை செடி இப்படி இருக்கிறது, ஏன் இந்த பரிதாப நிலை என்றால் அதற்குரிய காரணத்தை கண்டுபிடித்து விட்டார்கள். பின்மாற்றம், ஜப குறைவு, சபை கூடி வருதல் இல்லை, ஆண்டவருக்கான அந்த ஆழமான அர்ப்பணிப்பு இல்லை. புரிந்து கொண்டார்கள். புரிந்து கொண்ட அவர்கள் அதை அறிக்கை செய்தார்கள். அன்பானவர்களை, யாருடைய வாயிலிருந்து அறிக்கை வரும் தெரியுங்களா? யார் ரியலைஸ் பண்ணுறாங்களோ, பாவ உணர்வடைகிறார்களோ அவங்க தான் அறிக்கை செய்வாங்க. சங்கீதக்காரன் சொல்கிறான், உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாரும். அந்த ரியலைஸ் பண்ணுற ஒரு இருதயம் நமக்குள்ளே இருக்கணும். தப்பு பண்ணிட்டோம்னா தப்பு அப்படின்னு ஒரு மனசாட்சி குத்தணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியே துணிகரமாக சபைக்குள்ளே வந்தாங்கன்னா அந்த உணர்வு இல்லை, சத்துரு வீழ்த்துவதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அதே சமயத்தில் தப்பு செஞ்சுட்டேன்னு சபைக்கே வராமல் இருந்தீங்கன்னா அதையும் சத்துரு வீழ்த்திடுவான். நம்முடைய தேவன் குற்றப்படுத்துகிறவர் அல்ல, நம்முடைய தேவன் குற்றங்களை மன்னிக்கிறவர். அல்லேலூயா. தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி விரட்டி அடிக்கிறவர் அல்ல, தவறுகளை மன்னித்து அணைத்து பிடிக்கிறவர். அன்பானவர்களே, எத்தனையோ ஆசீர்வாதங்களுக்கு இந்த மனம் திரும்புதல், இந்த பாவ உணர்வு இல்லாத தன்மை தடையாக இருக்கிறது. மனம் திரும்புதலே இல்லை, பாவ உணர்வு அடையவே இல்லை, தேவனோடு கூட ஒப்புரவாகவே இல்லை. ஆதலால் ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு கிடக்கிறது. 80ஆம் சங்கீதம், திராட்சை செடி வழி நடக்கிறவரெல்லாம் பீறி போட்ட, காட்டு பன்றி மிருகங்களெல்லாம் மிதித்து நசுக்கி போட்ட சம்பவங்கள் நடக்கிறது. என்றாலும் அங்கே ஆசீர்வாதம் உண்டானதற்கு காரணம் மனம் திரும்புதல். நாங்கள் பின்வாங்க மாட்டோம், இனி உமக்காய் உறுதியாக இருப்போம், சபையிலே சாட்சியாக இருப்போம் என்ற ஆழமான தீர்மானம். தனிப்பட்ட குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்கு மாத்திரமல்ல பிரியமானவர்களே, மனம் திரும்புதல் தேசத்துக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஒரு தேசத்தின் எழுப்புதலுக்கு மனம் திரும்புதல் அவசியமாய் இருக்கிறது. ஒரு குடும்பத்திற்கு, ஒரு நபரின் ஆசீர்வாதத்திற்கு மனம் திரும்புதல் முக்கிய பங்கு வகிக்கிறது. அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டு இருக்கிறதா? ஒரு உயர்வு இருந்தால் தாழ்வு, ஒரு கண்ணீர் இருந்தால் ஒரு சந்தோஷம். ஆண்டவர் பேலன்ஸாக தான் வாழ்க்கையை வச்சிருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில உயர்வே இல்லையா? உன்னுடைய வாழ்க்கையில சந்தோஷமே இல்லையா? நன்மையே இல்லையா? தீமையே தொடர்ந்து கொண்டு இருக்கிறதா? கண்ணீரே உணவாக இருக்கிறதா? கவனித்துப்பார், ஆராய்ந்துப்பார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தனிப்பட்ட நபர், குடும்பம், தேசம், ஆசீர்வாதத்தின் வழி என்னன்னா மனம் திரும்புதல், தேவனோடு கூட ஒப்புரவாகுதல். வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தேசத்துக்கு நான் சேமத்தை கொடுப்பேன், ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். எந்த தேசம் உணர்வடைகிறதோ, நீங்கள் வேதத்தில் நிறைய இடங்களில் நீங்கள் பார்க்கலாம், ராஜாக்களும் ஜனங்களும் ரட்டுடுத்தி உபவாசித்து ஜெபித்தார்கள். தேவனை துக்கப்படுத்துகிற அளவுக்கு நினிவே பட்டணம் பொல்லாததாக இருந்தது. ஆனால் என்ன பண்ணாங்க, நினிவே ராஜா முதற்கொண்டு குழந்தைகள் வரைக்கும் ரட்டுடுத்தி உபவாசம் பண்ணாங்க, மனம் திரும்பினாங்க, ஒப்புரவாகினாங்க. என்ன நடந்தது? அழிக்கணும்னு நினச்ச தேவன் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். திராட்சை செடி இது பீறி போடப்படட்டும், இது கெட்டு சின்ன பின்னமாகட்டும் அப்படின்னு அனுமதி கொடுத்த தேவன் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். என்றைக்கும் அன்பான சகோதரனை, சகோதரியே, நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உங்களுடைய குடும்பம் இருக்கிறது? நீங்கள் கடந்து போய் கொண்டு இருக்கிறீர்கள். எங்கே மனம் திரும்ப வேண்டும், எங்கே தேவனோடு ஒப்புரவாக வேண்டும் என்கிற ஜாக்கிரதை உணர்வு இருக்கிறதோ, அங்கே நான் நிச்சயமாய் சொல்லுகிறேன், தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும்.
சத்துரு போராடலாம், பலவிதமான இழப்புகளை ஏற்படுத்தலாம். ஆனால் தேவன் தமது ஜனத்திற்காக வைராக்கியம் கொள்ளுவார். தமது மகத்துவமான நாமத்து நிமித்தம் தமது ஜனத்தை கைவிடவே மாட்டார். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? இன்னொரு உதாரணத்தை சுட்டி காட்டி நான் 80ஆம் சங்கீதத்துக்கு வந்து விடுகிறேன். யோபுவின் வீட்டில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த ஆழமான அர்ப்பணிப்பு இருந்தது. மனம் திரும்புதல், தேவனோடு ஒப்புரவாக வைப்பது, இந்த ஆழமான அர்ப்பணிப்பு யோபுவினுடைய வீட்டிலே இருந்தது. என்ன நடந்தது? யோபுவுக்கு 10 பிள்ளைகள். 10 பிள்ளைகளும் ஒருவர் வீடுகளிலே சந்தித்து விருந்து வைத்து கொண்டாடுவார்கள், சந்தோஷமாக இருப்பார்கள். இந்த பிள்ளைகளுடைய அம்மா அப்பா யோபு என்ன செய்வான்னா, பிள்ளைகளை கூப்பிடுவான். பிள்ளைகளே கொஞ்சம் வாங்க. என்னப்பா என்ன செய்யணும்? நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது, நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்பொழுது, ஒருவேளை நீங்கள் தேவனை தூஷித்திருக்கலாம், தேவனை துக்கப்படுத்தியிருக்கலாம், பாவம் செய்திருக்கலாம். உங்கள் ஒவ்வொருவருக்கும் தக்கதாக நான் பலி செலுத்த போகிறேன். எவ்வளோ எச்சரிக்கையாக இருந்தான், ஜாக்கிரதையாக இருந்தான். அதனால் அந்த யோபனுடைய குடும்பத்தில் ஆண்டவருடைய சமூகம் எப்படி சொல்லுகிறது? வேலையடைத்து பாதுகாத்தார். சாத்தான் சொல்றான், நீ அவனுக்கு உண்டான யாவற்றையும் என்ன பண்ணீர்? வேலையடைத்து பாதுகாத்தீர். எரிச்சல் கொண்ட சத்துரு வந்தான், அந்த வேலையை நான் பிடுங்க போகிறேன், அந்த அடைப்புகளை தகர்க்க போகிறேன், அதை காட்டுப்பன்றி உழுவது போல, மிருகங்கள் பீறி போடுவது போல, வழி நடக்கிறவர்கள் எல்லாம் பறிப்பது போல அந்த குடும்பத்தை சின்ன பின்னமாக்க போகிறேன். திராட்சை செடி, அழகான திராட்சை செடி, யோபுவினுடைய வீடு அப்படியே சின்ன பின்னமானது. ஆனாலும் யோபுவனுடைய அந்த அர்ப்பணிப்பு மாறவே இல்லை. அந்த மனம் திரும்புதல், தேவனோடு ஒப்புரவாகுதல் அப்படியே தொடருகிறது. நல்ல சந்தோஷமான நிலையில் மாத்திரம் இல்லை பிரதர் சிஸ்டர், கண்ணீரில் போராட்டத்தில் கூட பரிசுத்தம் யோபுனுடைய வீட்டில் தொடருகிறது. மனம் திரும்புதல், தேவனோடு கூட ஒப்புரவாகுதல் என்பது அந்த யோபுனுடைய வீட்டிலே ஆழமாய் காணப்படுகிறது. ஒன்றை நான் கேட்கிறேன், சகோதரனே சகோதரியே, உங்கள் திராட்சை தோட்டம், உங்களுடைய செடிகள் கொடிகள் பரிதாபமாக இருக்கிறதா? திராட்சை தோட்டம் குடும்பத்துக்கு அடையாளம். மனைவி, பிள்ளைகள், கணவன் பரிதாபமாக இருக்கிறதா? அங்கங்கே பிரி போடப்பட்டு இருக்கிறதா? சத்துரு சின்ன பின்னமாக்கி கொண்டு இருக்கிறானா? பரிசுத்தம் இருக்கிறதா? மனம் திரும்புதல் இருக்கிறதா? தேவனோடு கூட ஒப்புரவாகிற தன்மை இருக்கிறதா? பிள்ளைகளை அழைத்து, பிள்ளைகளே நீங்கள் கர்த்தருக்குள் இருக்க வேண்டும், பக்தியுள்ள பெற்றோராய், பொறுப்புள்ள பெற்றோராய் நாம் செயல்படுகிறோமா? வீட்டில் தேவனை தேட வேண்டும், கர்த்தருக்குரிய கனத்தை கொடுக்க வேண்டும், பாவம் செய்யக்கூடாது, பலி செலுத்துகிற ஒரு அர்ப்பணிப்பு இருக்கிறதா? ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், இப்படி செஞ்சால் என்ன பிரயோஜனம் பாஸ்டர்? யோபனுடைய வீட்டுக்கு என்ன நடந்தது பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் நான் கேட்குறேன், பரிசுத்தமாக இருந்ததினால், அதே தேவனோடு ஒப்புரவாகிற அந்த ஆழமான அர்ப்பணிப்பு இருந்ததினால் சத்துரு ஜெயித்தானா? தேவன் ஜெயித்தான். அல்லேலூயா. ஒருவேளை இந்த 2024 துவக்கத்தில் நீங்கள் பரிசுத்தமாக இருந்தாலும், தேவனோடு கூட நல்ல ஆழமான ஐக்கியத்தில் நீங்கள் இருந்தாலும், உங்களுடைய வீட்டில், உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமென்றால் உங்களுக்கு நான் தைரியம் சொல்லுகிறேன், தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில், பிள்ளைகளுடைய காரியங்களில் தேவன் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. யோபனுடைய வீட்டை கர்த்தர் இழப்புக்கு மேலே ஆசீர்வதிச்சார். இழந்தது உண்மைதான், டபுள் போர்ஷன் ஆஃப் பிளஸிங்ஸ், 2 மடங்கான ஆசீர்வாதத்தை யோபனுடைய வீட்டில் சுதந்தரித்து கொண்டார். நான் உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன், எத்தனை சத்துரு போராடினாலும் நீங்களும் உங்களுடைய குடும்பமும் கர்த்தருக்குள் பத்திரமாய் இருக்கிறீர்கள் என்றால், அந்த ஜெபத்தில் ஆண்டவரோடு கூட இருக்கிறதான அந்த பரிசுத்த வாழ்வில் நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்கள் என்றால், நீங்கள் இழந்ததற்கு மேலாக சுதந்தரிக்க செய்ய கர்த்தர் நீதியுள்ளவராக இருக்கிறார். இந்த 80ஆம் சங்கீதத்திலே ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நான் சுட்டிக்காட்ட விருப்பப்படுகிறேன். ஜெபம், பாவ உணர்வடைய வேண்டும், தேவனோடு கூட ஒப்புரவாக வேண்டும் என்கிற காரியத்தோடு இன்னொரு காரியத்தை சுட்டிக்காட்ட விருப்பப்படுகிறேன். தேவனுக்குள் நாம் மேன்மேலும் வளர வேண்டும், அவரை அறிகிற அறிவில் பெருக வேண்டும். அன்பானவர்களே, திராட்சை செடி என்று எடுத்துக்கொண்டால் வேதத்தில் நிறைய பகுதிகள் இருக்கிறது. ஆனால் நான் இந்த 80ஆம் சங்கீதத்துக்குள்ளாகவே சுற்றி சுற்றி வருகிறேன். 3ஆம் வசனம், 7ஆம் வசனம், 19ஆம் வசனம் கவனியுங்கள். தேவனை எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். சேனைகளின் தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம்.
சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களை திருப்பிக் கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். இந்த 3 வசனத்தில் இருக்கிற மாறாத ஒரே போன்று இருக்கிற பகுதி, எங்களை திருப்பிக் கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். இந்த வார்த்தைகள் அப்படியே டிட்டோவா இருக்கிறது. ஆனால் இந்த 3 வசனங்களுடைய துவக்கத்தை பாருங்க. தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே. அந்த அனுபவம் மாறுகிறதை நீங்கள் கவனிக்க வேண்டும். தேவனோடு இருக்கிற அந்த அனுபவம், தேவனை குறித்த அறிவு இன்னும் நாளுக்கு நாள் வளருகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். முதல்ல தொடங்குகிறார் தேவனே, இரண்டாவது ஒரு சேனைகளின் தேவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். அன்பானவர்களே, நான் இந்த மாதத்தின் துவக்கத்தில் ஒரு வார்த்தையை கொடுத்தேன். கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம். ஆண்டவர் ஏன்பா கைவிடலை உன்னை, ஏன்பா இவ்வளோ போராட்டம், சத்துரு போராட்டம், நீ கொஞ்சம் பின்வாங்கி போயிட்ட, ஆனாலும் உன் கூட இருந்து இவ்வளோ நடந்ததுக்கு காரணம் என்னன்னா அவருடைய மகத்துவமான நாமம். அந்த மகத்துவமான நாமத்தை இன்னும் நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் இன்னும் எத்தனை ஆசீர்வாதங்களை கொடுப்பார். இங்கே சங்கீதத்தில் பார்க்கிறோம், தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே. இது எதை சுட்டி காட்டுகிறேன்? அந்த திராட்சை செடி இன்னும் உயிர்ப்பிக்கப்படணும், இன்னும் ஆசீர்வாதமா இருக்கணும்னா அந்த தேவனுக்குள்ள ஆழமா அவரை அறிகிற அறிவில் இன்னும் பெருகணும். பிரதர் அண்ட் சிஸ்டர், எத்தனையோ செடி கொடிகள் இருக்கிறது, தேவன் படைத்த மரங்கள் எத்தனையோ இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் திராட்சை செடியோடு கூட சபையை ஒப்பிட்டு பேசுகிறார். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் கூட பார்த்தீங்கன்னா, பிதா திராட்சை தோட்டக்காரர், நான் திராட்சை செடி, நீங்களெல்லாம் கொடிகள். என்னில் நிலைத்திருக்கிற அந்த கொடி எதுவோ அது மிகுந்த கனிகளை கொடுக்கும். அப்போது இந்த திராட்சை செடியோடு கூட ஆண்டவர் ஒப்பிட்டு சொல்லுகிறார். ஏசாயா புஸ்தகத்தில் இருக்கிறது, கர்த்தருக்கு ஒரு திராட்சை தோட்டம் உண்டு, அவர் அதை சுற்றிலும் வேலி அடைத்து கற்களை பொறுக்கி அதிலே ஆண்டவர் தண்ணீர் பாய்ச்சி பாதுகாத்தார். அப்போ திராட்சை என்றாலே நிறைய வசனங்கள் இருக்கிறது. ஏன் தேவ ஜனங்களை திராட்சைக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறார்? கவனிங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திராட்சைக்கு 2 அனுபவம் உண்டுங்க, 2 அனுபவம் உண்டு. ஒன்று, திராட்சை கனி தரக்கூடியது. திராட்சையில் வேறு எதுவுமே ஸ்பெஷல் கிடையாது. திராட்சையில் இருக்கிற ஒரே ஒரு ஸ்பெஷல், அது கனி தரக்கூடியது. இப்போ உதாரணத்துக்கு வாழை மரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, வாழையில் இருக்கிற எல்லாமே நமக்கு யூஸ்ஃபுல். வாழை பட்டை யூஸு, வாழை தண்டு யூஸு, வாழை இலை யூஸு, வாழை பூ யூஸு, வாழை பழம் யூஸு. அந்த வாழை மரத்தை அடியோடு வெட்டி போட்டால் கூட மொத்தத்தையும் நம்ம பயன்படுத்தலாம் நம்முடைய சமையலில், எல்லாமே பயன்படும். இது மாதிரி நிறைய மரங்களில் நிறைய பயனுள்ள காரியங்கள் இருக்குது. ஆனால் திராட்சை செடியில் ஒரே ஒரு பலன்தான், அந்த பழம் மட்டும்தான். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் 15ஆம் அதிகாரத்தில், கனி இல்லாத அந்த திராட்சை கொடி எதுவோ அதை வெட்டி அக்கினியிலே சுட்டெரித்து போடுங்க. இன்னும் பலனே கிடையாது. அதனால் தண்ணியை கூட சூடேற்ற முடியாது. ஸோ திராட்சை செடியினுடைய ஒரே ஒரு பலன் அதனுடைய கனி. அப்போ தேவ ஜனங்கள்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய பலன், தேவன் எதிர்பார்க்கிற பலன் அந்த ஆவியின் கனி, பரிசுத்தம், தேவனோடு கூட இருக்கிறதான அந்த ஐக்கியம், இதுதான் அந்த பலன். அப்போ அந்த பரிசுத்தம் இல்லையானா, தேவனோடு கூட இருக்கிற அந்த உன்னதமான அனுபவம் இல்லைன்னா என்ன பலன்? நம்ம என்ன திராட்சை செடியா? மாம்சத்தின் கனிகள், பாவம், அசுத்தம், இதெல்லாம் வச்சுட்டு இருந்தா நம்ம எல்லாம் திராட்சை செடியா? இயேசு என்கிற திராட்சை செடியில் நிலைத்திருக்கிற கொடிகளாய் நாம் இருக்கிறோமா? இல்லை. ஆவியின் கனிகளை நாம கொடுக்க கொடுக்க கர்த்தர் சுத்தம் பண்றார், மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி ஆசீர்வதிக்கிறார். இணைத்திருக்கிறீர்களா? உண்மையான திராட்சை செடியிலே நீங்கள் கொடிகளாய் இணைந்திருக்கிறீர்களா? கவனியுங்கள். திராட்சை செடியின் இன்னொரு முக்கியமான காரியம் என்னன்னா, அது மரம் போல நீண்டு போயிட்டே இருக்காது. எந்த மரமாக இருக்கட்டும், தென்னை மரம், முருங்கை மரம், ஏதாவது ஒரு மரத்தை பாருங்கள், நட்டு வச்சா அப்படியே ஹைட்டாக போயினே இருக்குது, அது கனி கொடுத்துட்டே இருக்குது. ஆனால் திராட்சை அப்படி கிடையாது. அது எதையாவது டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். சுவரின் மீது படரும், பந்தலின் மீது படரும், படர்ந்து தான் அது கனி தரும். டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். திராட்சை செடியின் 2 தன்மைகள், கனி மாத்திரம்தான் அதில் சிறப்பு, அது படர்ந்து தான் இருக்கும். அதைத்தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறார். 2 காரியத்தை நான் இந்த 80ஆம் சங்கீதத்தில் எடுக்கிறேன். ஒன்று, தேவனோடு கூட ஒப்புரவாகிற பின்மாற்றம் இல்லாத பரிசுத்தமான வாழ்க்கை, கனி. 2வது, தேவனுக்குள் வளருகிற அனுபவம். தேவனே,
சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, தேவனையே சார்ந்து வாழ்கின்ற இந்த திராட்சை செடி ஆண்டவரை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். இந்த மரம் எல்லாம், மற்ற மரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சுயத்தில் வளரும், உலக பலத்தில் வளரும். ஆனால் திராட்சை செடி தேவனுடைய சமூகம், ஏதாவது ஒரு சப்போர்ட் இருந்தால் தான் அது படரும், பெருகும், கனி கொடுக்கும். பிரதர் அண்ட் சிஸ்டர், உங்களையும் என்னையும் ஆண்டவர் எதுக்கு ஒப்பிடுறார் தெரியுமா? திராட்சை செடிக்கு ஒப்பிடுறார். ஒன்று, நமக்குள்ள பரிசுத்தம் என்கிற ஆவியின் கனி இருக்கணும். தேவன் அந்த கனிகளை பறித்து புசிக்கிற அந்த தோட்டமாக நம்ம இருக்கணும். எத்தனை பேர் ராமேன்னு சொல்கிறீங்க? நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், ஆண்டவர் வந்து ஏமாந்து போயிடக்கூடாது. நம்முடைய தோட்டத்தில், நம்முடைய வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி ஆண்டவர் ஏமாந்து போயிடக்கூடாது. இந்த வீட்டுக்குள்ளே கனியே இல்லைப்பா, இந்த வீட்டில் ஃபுல்லாக அசுத்தமான கனி, மாம்சமான கனி, பாவம் கனி. நம்ம வீட்டுக்குள்ளே, நம்ம சபைக்குள்ளே வந்து ஆண்டவர் ஏமாந்து போயிடக்கூடாது. ஆசையாக தோட்டத்தில் உலாவணும். கொஞ்சம் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. நம்முடைய வீட்டில் வந்து ஆசையாக புசிக்கணும் கனிகளை. ஆண்டவரத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவரை டிபெண்ட் பண்ணியிருக்கணும். ஆண்டவரை பார்த்து சொல்லணும், ஆண்டவரை நீ உண்மை இல்லாமல் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாதப்பா. என்னோடய வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதங்களுக்கு காரணம் நீர் தான் ஆண்டவரே. தேவனுடைய சமூகத்தில் அவர்கள் ஆழமாய் அர்ப்பணிக்க தேவனுக்குள் வளருகிறார்கள். இந்த 3 வசனத்தில் பார்க்கிற ஒன்று என்னன்னா, எங்களை திருப்பி கொண்டு வரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். இந்த வசனத்தை எங்கிருந்து பேஸ் பண்ணி எடுக்கிறாங்கன்னா, சங்கீதக்காரன் மோசே ஜபத்திலிருந்து எடுக்கிறான். நீங்க என்னாகமம் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் மோசேக்கு கட்டளை இடுகிறார், நீ என் ஜனத்தை ஆசீர்வதி, போய் வனாந்தரத்தில் இருக்கிற என் ஜனத்தை ஆசீர்வதி. ஆரோனே, மோசே, என் ஜனங்களை நீ ஆசீர்வதிக்கும் போது என்ன தெரியுமா சொல்லணும்? கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல பிரகாசிக்க பண்ணி உன்மேல கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். இவ்விதமா நீ சொல்லி என் ஜனத்தை ஆசீர்வதி. அதை எடுத்து இங்க சங்கீதத்தில் அப்ளை பண்றான். ஆண்டவர் உமது முகத்தை எங்கள் மேல பிரகாசிக்க பண்ணும். பிரதர், சபைக்கு வர்றதுனால என்ன நடக்கும்? சபைக்கு வராததுனால என்ன நடக்கும்? சபைக்கு வந்தீங்கன்னா வசனம் தெரியும், வசனத்தை வச்சு ஜெபம் பண்றதுக்கு கர்த்தர் அந்த அபிஷேகத்தை, ஞானத்தை கொடுப்பார். சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். நீ சபைக்கு வராமட்டேன்னா உலக ஆவி உன்னை உலகத்தில் நடத்த ஆரம்பிக்கும். உலக அறிவு உனக்கு பெருகும், ஆனால் வேத அறிவு உனக்கு இருக்காது. இந்த சங்கீதக்காரன் ஜெபம் பண்றான், ஆண்டவரே உமது முகத்தை பிரகாசிக்க செய்யும். வசனத்தை அப்ளை பண்றான். மோசே வசனத்தை அடிப்படையாக வச்சு ஜெபம் பண்ண அந்த நெருக்கடியான சூழ்நிலையில் ஒரு ஆசீர்வாதம் வருகிறது. அன்பானவர்களை, நான் செய்தியை முடிக்கும்போது ஒன்றை சொல்லுகிறேன். சில நெருக்கடிகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். ஏன் அனுமதிக்கிறார் தெரியுமா? தேவனது நாமத்தை அறிந்து கொள்ள. தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே. ஊழியக்காரனாகிய நானாக இருந்தாலும், விசுவாசிகளாகிய நீங்களாக இருந்தாலும் சில காரியங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார். எதுக்கு தெரியுமா? என் பிள்ளைகள் என்னை இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தேவன் நம்முடைய பரிகாரியாகிய கர்த்தர். எப்படி தெரியும்? ஒரு வியாதியின் பாதையில் போகும்போது தான் என் இயேசு சுகம் தருகிறவர். அல்லேலூயா. ஆண்டவர் நடத்துகிறார். தாவீது சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலே உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். சில அனுபவங்களை நமக்கு கொடுக்கும்படி சில சூழ்நிலைகளை நடத்துகிறார். அழிந்து போக அல்ல, தேவனை அறிய, தேவனுக்குள் பலன் கொள்ள, தேவனை சார்ந்து கொள்ள, பரிசுத்தமாக ஆழமாக அர்ப்பணிக்க. முழங்காற்படியிடுவோமா? இந்த அனுபவத்தில் நாம் பலப்பட வழி நடக்கிறவர்கள் பறித்து போட்டாலும், காட்டுப்பன்றி மிருகங்கள் பீறி நசுக்கி தங்களுடைய கால்களினாலே தகர்த்து போட்டாலும், ஆண்டவர் மறுபடியுமாய் விசாரிக்கிற தேவன், நீர் பாய்ச்சுகிற தேவன், வேலி அடைத்து பாதுகாக்கிற தேவன், கரிசனையோடு கூட ஆசீர்வதிக்கிற தேவன், கடந்து வருகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காலவெளியில் நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே, அப்பா, இந்த திராட்சை செடியை கண்ணோக்கி பாரு அப்பா, விசாரி ஆண்டவரே. ஆண்டவரே, ஓடோடி வாரும். வழி நடக்கிறவங்கெல்லாம் இதை பீறி போடுறாங்கப்பா. காட்டு பன்றியும் மிருகங்களும் இதை ஆண்டவரே அப்பா இன்னும் சேதப்படுத்துது. ஒரு பக்கம் மனுஷன், ஒரு பக்கம் சத்துரு. ஆண்டவரே, எவ்வளவு போராட்டம். ஆனால் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ ஜனம் அந்த சங்கீதத்தில் செய்ய வேண்டிய காரியங்களை தங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறது. மனம் திரும்புகிறார்கள், போராடி ஜெபிக்கிறார்கள், தேவனோடு கூட ஒப்புரவாகிறார்கள். இந்த கண்ணீரின் பாதையில் தேவனுடைய வல்லமையில், தேவனை அறிகிற அறிவில் நாளுக்கு நாள் பலத்து கொள்ளுகிறார்கள். ஒரு திராட்சை செடிக்குள் இருக்கிற 2 தன்மைகள், அது கனி கொடுக்க வேண்டும், அது சார்ந்திருக்க வேண்டும்.
இந்த ரெண்டத்தையும் அந்த தெய்வ ஜனங்கள் கொண்டு வருகிறார். கண்ணை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஆசீர்வாதங்கள் வருவதற்கு பதிலாக தீமையே தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறதற்கு, பிரச்சனையே நான் சந்தித்து கொண்டு இருப்பதற்கு, வீட்டுக்கு போனால் பிரச்சனை, வேலைக்கு போனால் பிரச்சனை, எங்கே போனாலும் பிரச்சனை, தொடர்ந்து பிரச்சனை மேலே பிரச்சனை வருதுன்னா, ஆண்டவரே நான் என்னை சரிப்படுத்தி கொள்ளணும். கண்களை மூடி கொஞ்சம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னை தாழ்த்துக்கிறேன், ஆண்டவரே பரிசுத்தம்தான் ஆசீர்வாதம் அற்புதம் நடக்கிறதுக்கு வழியாக இருக்குது. 2 கரங்களை உயர்த்தி, நீங்கள் இன்றைக்கும் நாளைக்கும் உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கள், 3ஆம் நாள் நீங்கள் அதிசயங்களை அற்புதங்களை பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. பரிசுத்தம் அற்புதத்திற்கும் அதிசயங்களுக்கும் பாதைகளாக இருக்கிறது. சங்கீதத்தில் 80ஆம் சங்கீதத்தில் தேவ ஜனங்கள் அதை கண்டுபிடித்து விட்டார்கள், அதை செயல்படுத்த ஆரம்பித்தார்கள். உங்களுடைய வீட்டிலே தொடர்ந்து இருக்கிற பிரச்சனைக்கு காரணம் என்ன? கண்ணீருக்கு காரணம் என்ன? தேடி பாருங்கள், ஆராய்ந்து பாருங்கள், கண்டுபிடியுங்கள். எங்கே பாவம் ஒளிந்து கொண்டு இருக்கிறது, எங்கே பின்மாற்றம் மறைந்து கிடக்கிறது, அதை எடுத்து போடுங்கள். ஹல்லேலூயா. தேவனுக்குள் ஒப்புரவாகுங்கள். ஹல்லேலூயா. எங்க சுயத்தை, உலகத்தை, மனுஷனை சார்ந்து இருக்கிறீங்களோ அதெல்லாம் விட்டுட்டு, ஆண்டவரே எங்களுடைய ஒரே நம்பிக்கை நீர் தான், ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும்னா எங்களுக்கு ஒரே நம்பிக்கை நீர் மாத்திரம் தான். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஆண்டவரே நீர் இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது. யோபு கர்த்தரை நோக்கி பார்க்குற, ஆண்டவர் நான் உம்மைத்தான் நம்புவேன், நீர் கொன்று போட்டாலும் சரி நான் உம்மைத்தான் நம்புவேன். ஹல்லேலூயா. ஏன்னா என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும்னா அது உம்மால மாத்திரம் தான் முடியும். சத்துரு எத்தனை நசுக்கி போட்டால் என்ன, மனுஷன் எத்தனை கெடுத்து போட்டால் என்ன, என் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர், மறுபடியும் கட்டி எழுப்புகிறவர், கனி கொடுக்க செய்கிறவர். ஆண்டவரே உலாவி வாரும், ஆண்டவரே சபையில் உலாவி வாரும், இந்த தோட்டத்தில் குடும்பத்தில் உலாவி வாரும். எந்தெந்த குடும்பங்களில், எந்தெந்த ஆண்டவரே வீடுகளில் ஆண்டவரே சத்ரு கண்ணீரின் காரியத்தை கொண்டு வந்திருக்கிறானோ, எங்கள் தேவனே நீர் விசாரிக்கிறவரப்பா. 2 கரங்களை உயர்த்தி, அவன் எக்கெடு கெட்டு போனால் என்ன என்று மனுஷன் இருக்கலாம், ஒருவேளை எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊத்துறது போல ஆண்டவரே அப்ப மனுஷன் சொந்த பந்தம் செயல்படலாம், ஆனால் என் கர்த்தர் பிரச்சனைகளை அடக்குகிறவர், எல்லா எதிர் வல்லமைகளை முறியடிக்கிறவர், நான் உனக்கு ஆதரவாக இருக்கிறேன், உன்னை விசாரிக்கிறவராக இருக்கிறேன், உனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறேன். ஓடோடி வருகிற தேவன் அந்த திராட்சை செடியை விசாரித்து ஆண்டவரை ஆசீர்வதித்தீர், மறுபடியும் கனி தருகிற ஒரு ஆசீர்வாதமான நிலையில கொண்டு வந்து வைத்தீர். 2 கரங்களை உயர்த்தி, தகப்பனே எங்களுடைய குடும்பங்கள், எங்களுடைய சபையில், எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்முடைய நாம மகிமைப்படட்டும். நாங்கள் உம்மை சார்ந்து கொள்ளணும். எங்களுக்கு வருகிற சூழ்நிலைகளை நாங்கள் உம்மை இன்னும் அறிந்து கொள்ளணும். எங்களுக்கும் உமக்கும் உள்ள உறவு இன்னும் ஆழமாகணும். நிச்சயம் எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். ஹல்லேலூயா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு, நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம், உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. சேனைகளின் தேவனே திரும்பி வாரும். வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். விசாரிக்கிற தேவன், தடைகளை உடைக்கிற தேவன், எதிர் வல்லமைகளை ஒன்றுமில்லாமற் போகச் செய்கிற தேவன் உங்களை விசாரிக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து நிறுத்த போகிறார். சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளுகை செய்யட்டும். பாஸ்டம் அவர்கள் நம்ம இறுதி ஜெபத்திலே நடத்துவார்கள். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இந்த காலை முதல் இந்நேரம் வரைக்கும் ஆண்டவரே உடைய பாதத்தில் அமர்ந்து பாடி துதிக்க ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்ததான நல்ல
நல்ல தருணத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, சேனைகளின் தெய்வனாகிய கர்த்தாவே, திரும்பி வாரும், உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம் என்ற வார்த்தையின்படியாக இந்த திராட்சை தோட்டத்தை விசாரியும். காட்டு பன்றிகள் உழுது போடுகிறதே, பீறி போடுகிறதே அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஜனங்களை நீர் விசாரிக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா, இந்த காலை வேளையில் நீர் எங்களோடு பட்சமாய் நீர் பேசினீர் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ராஜா, நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உடைய வார்த்தைகளுக்காக ஏங்கி ஆண்டவரே உடைய ஜனங்களாய் நாங்கள் உடைய பாதத்துக்கு ஓடி வந்தோம் ஆண்டவரே. எங்களிடத்தில் திரும்பி வாரும் ஆண்டவரே. எங்களிடத்தில் குற்றங்கள் உண்டு, குறைகள் உண்டு ஆண்டவரே. ஒரு விஷயங்களை மன்னியும் ஆண்டவரே. அப்பா, எசேக்கியா ராஜா தேவ சமுத்திரம் வந்து ஆண்டவரே கவனியும், விசாரியும், கேளும் என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபித்த ஜெபங்களை நீர் கேட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பி வந்த அந்த ராப்சாக்கே ஆண்டவரே நீர் முறியெடுத்தீர் ஆண்டவரே. அதே போல இன்றும் ஜனங்கள் கண்ணீரோடு எந்தெந்த எல்லையிலெல்லாம் நிற்கிறார்களோ, தேவ ஆலயத்து கண்ணீரோடு வருகிறார்களோ, அவருடைய ஜபங்களை கேளும் ஐயா. சேனைகளின் தேவனாய கர்த்தாவே, திரும்பி வாரும் ஆண்டவரே, திரும்பி வாரும் ஆண்டவரே. நாங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க ஆண்டவரே, ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க, உணர்வுள்ளவர்களாய் இருக்க, யோபை போல ஒரு அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கை வாழத்தக்கதான இருதயத்தோடு எங்க சபை மக்களை நம்முடைய பாதத்தில் தருகிறோம் ஆண்டவரே. நாங்கள் தூரமாக இருந்தாலும் எங்களை பக்கமாய் இழுத்து கொண்டு வாரும் ஆண்டவரே. சிச்சித்தும் பக்கமாய் திருப்புவீராக. இயேசுவின் நாமத்தினால இந்த கால வேளையில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு ஆத்துமாவை விட்டு விடாதிருங்க ஆண்டவரே. ஒரு ஆத்துமாவை பின்வாங்கி விட்டு விடாதிருங்க. நாங்கள் எல்லாம் ஆண்டவரே கனி கொடுக்கிறவர்களாக, அந்த திராட்சை கொடி, அந்த திராட்சை செடிக்கு கனி கொடுக்கிறது, மற்றவர்களை ஆண்டவரை பணந்து செல்கிறது. நாங்கள் உம்மீது படர்ந்திருக்கணும், உமக்குள்ள கனி கொடுக்கிறவர்களாய் வாழணும் ஆண்டவரே. எங்களுக்கு நீர் கிருபை செய்யுங்க. எங்களை நாங்கள் கேட்ட சத்தியத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வருகிற நாட்களில் ஆண்டவரே அப்பா உமக்காக எழுந்து பிரகாசிக்க, அப்பா உம்முடைய முகத்தின் ஒளியை ஆண்டவரை நாங்கள் பெற்றவர்களாக, கனி தருகிறவர்களாக, நாங்கள் ஆண்டவரை சுவை தருகிறவர்களாய் மாற எங்களுடைய வாழ்க்கையை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனது அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமான பாதுகாப்பும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.